அவர்தான் திருவாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அருமைக்குரிய சகோதரர் எஸ்பி பாலா. எஸ்பிபி அவர்களும் நாதன் அவர்களும் மிகச்சிறந்த நண்பர்கள். கடந்த 18 வருடங்களுக்கு மேலாக. அதற்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி பாலு அவர்களே, நாதன் அவர்களை பற்றியும் இந்த இந்தியன் மூவி நியூஸ் பத்திரிகை பற்றியும் தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஃபில்ம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரையிலும் இது வந்து சிங்கப்பூர் ஒரு காஸ்மாபாலிட்டன் சிட்டியாக இருக்கிறதுனால தமிழ் மக்களுக்கும் அப்புறம் வந்து நார்த் இந்தியன் மக்களுக்கும் வடநாட்டு மக்களுக்கும் பாம்பே நியூஸ், மெட்ராஸ் நியூஸ், ஆந்திரா நியூஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக கொண்டாடுறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஐ விஷ் மிஸ்டர் நாதன் அண்ட் இஸ் மேகசின் ஆல் தி சக்ஸஸ் அண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஹி ஹஸ் டன் இட் இன் எ டிஃப்ரெண்ட் வே. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இன் எ நட்ஷெல் சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு ஃபில்ம்ஃபேர் மேகசின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி அடைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா பாப்புலர் ஆகணும்னு சொல்லி ஐ விஷ் இட். இல்லை, இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் அட்டைப்படத்தில் என்னை மாதிரி ஆளுகளுடைய படங்களை போட்டு நல்லா போட்டால் ஜனங்கள் ஆர்வமாக வாங்குவதற்கு ஒரு வசதியாக இருக்கும் இல்லையா பாலு? கரெக்ட் இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன். முடிந்தால் வந்து இஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ உங்களுக்கு போஸ்ட் வேண்டாலும் நான் தயாராக இருக்கிறேன். பரவாயில்ல, ஜனங்கள் பார்க்கட்டுமே. இல்லை பாலு, நானும் நினச்சேன் ஆனால் என் சைஸுக்கு அட்டையில் போட முடியாது, அதனால விட்டுட்டேன். இல்லை, அப்படியும் உள்ளே அடக்கிட்டாரு. உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு வித்தியாசம், நேரில் பார்க்குறத விட படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன காரணம் தெரியும்? நீங்களா? பாலு ஐயோ ஐயோ இருக்கட்டும். ஓகே, நீங்களா? அடுத்த பாடலை பாட வருபவர் யார் என்று நான் உங்களுக்கு கூற தேவையில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் அவரை காணத்தான் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். தமிழ் திரைப்பட உலகிலே முன்னணி இசையமைப்பாளர்களிலே முதல் வரிசையிலிருந்து 10வது வரிசை வரைக்கும் நிற்கும் அண்ணன் இளையராஜா அவர்களை அழைக்கிறோம். அண்ணன் இளையராஜா அவர்கள் இப்பொழுது மேடையிலே வந்து உங்களை சந்திக்க வருகிறார்கள். இளையராஜா. மாலை அணிவித்த நாதன் அவர்களுக்கு நன்றி. Of course, the disc that we are releasing today, you will like it very much because it contains songs of all your favorite artists, including Lata Mangeshkar, Asha Bhosle, and my good friend S.P. Balasubramaniam, who is here. He has 4 songs in this compact disc. The sound, the quality is, for Balasubramaniam it's 4 songs. There are 15 songs in the compact disc, about 70 minutes, and I will have the privilege of giving it to the person of this evening, the host of this evening, Mr. Nathan. I request him to come out. Mr. Nathan, give him a big hand. He has worked very hard for this function. I am making the first sale to him. Thank you for your time and enjoy the concert, relax and have a good evening. Thank you. எங்க கலா வா, பிரபு பிரேம் வாங்க வாங்க வாடா அங்க வா. அது என்னோட மனைவி மணிமேகலை. இவர் வந்து பிரபு, இவர் வந்து பிரேம்.
அங்க பாருங்க, உங்களை பார்க்கறது தானே கூட்டம். வணக்கம் இப்ப ஆடியன்ஸுக்கு நமஸ்காரம் சொல்லு, எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? கூச்சப்படுறான் கூச்சப்படக்கூடாது. கூச்சப்படுறான். அப்புறம் மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இப்போ அப்பா நீங்க வேணா உட்காந்து பேசிட்டு இருங்க ஜாலியா அவங்களோட. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன ப்ரோக்ராம் இது பண்ண போறேன்? இதான் சொல்லணும் வச்சா செய்யலாம். யூ மஸ்ட் டூ சம்திங் ஓகே, நியூ சம்திங் டிஃப்ரெண்ட். டைம் ஆகுது, அமர் வரல வந்துட்டாயா? ஷோ டைம் ஆகுதுல்ல, லேட்டா வர நீ. நம்ம ஆர்கெஸ்ட்ரா ரெடி. சரி, என்ன பேசிட்டு உட்காந்துருக்கீங்க? அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்னு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு. பாலு ஃபேமிலி வந்திருக்காங்க பாத்தீங்களா? பாலு 18 வருஷம் தெரியும், பாலு ஃபேமிலி தெரியாத இருக்குமா? அவங்கள நம்ம ஆடியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? ஆமாம், ஃபேமிலி நம்ம எல்லா ஃபேமிலியுமே காட்டிட்டோம். கரெக்ட் கரெக்ட். இல்லை உங்கள் ஃபேமிலி எல்லா ஃபேமிலி கரெக்ட். கம் கம். இதுதான் மனைவி சாவித்ரி, ஒரு மூத்த பொண்ணு பல்லவி, திஸ் சரண், மை சன், ஸ்மால் ஃபேமிலி. தட்ஸ் ஆல். பாட போறாங்க, பார்க்க போறாங்க. ஆமாம் ரைட். இல்லையா? அவங்க யார் இவங்க கூட பாட போறாங்க? அப்படி பாட வைக்கலாம். ஓகே. பல்லவி பாட போது ஒரு பாட்டு, சரண் பாட போறான் ஒரு பாட்டு. சரண் ஒரு பாட்டு. ஓகே. நீங்க பிறகு நான் பாடுறேன். நீங்க பாடுறீங்க, அதுக்குள்ள முடி. அதெல்லாம் வேண்டாம்டா, டேய் நீ பாடி ஏன் அவங்கள போர் அடிக்கிற? சரி. அப்புறம் சித்ரா எல்லாரும் ஒரு வண்டியில வர முடியும். ஹோட்டல்ல இருந்து வரணும், ஷீஸ் ஆன் தி கிரீன். அப்போ வந்துட்டு இருக்காங்களா? அடுத்த பாடலை அவர்கள் பாட போகிறார்கள். அடுத்த பாடலை நாதன் அவர்கள் பாட போகிறார்கள். நாதன் அவர்களை அழைக்கிறோம். இந்தியன் மூவி நியூஸ் திருவாளர் நாதன் அவர்கள் அடுத்த பாடலை பாடுறார். வாங்க வாங்க சார், அல்ல வாங்க. நாதன் வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. அட நீங்க வாங்க, நீங்க வாங்க. இங்க பாருங்க, இந்த கார்த்திக் வந்து ரொம்ப நீங்க நிச்சயமா பாடி ஆகணுங்கிற. இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க வாங்க. ஸ்டேஜுக்கு முதல்ல வந்துருங்க. ஐயா நீங்க வாங்க, கொடுங்க காலங்கள். தெரிஞ்ச வரைக்கும் 4 வரி பாடினா போதும். காலங்களில் அவள் வசந்தம், கரைகளிலே அவள் ஓவியம், நாதங்களில் அவள் மார்கழி, மனிதனிலே அது நாகலி. காலங்களில் அவள் வசந்தம். இப்போது நிகழ்ச்சியிலே நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு புதிய நிகழ்ச்சி. புதிய நிகழ்ச்சி என்றால் இங்கே வந்திருக்கிற இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் அனைவரது குழந்தைகளும் இங்கே வந்திருக்கின்றன. எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு பாடல் பாடப் போகிறார்கள். முதலாவதாக இளையராஜாவின் புதல்வர் கார்த்திக் அவர்கள் இங்கே வாசிக்கிறார். ஆகவே அது நம்பர் 1. நம்பர் 2 கங்கை அமரன் அவர்களது புதல்வர்கள் பிரபு, பிரேம் இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பிரபு, பிரேம் எங்க போயிட்டாங்க? இருவரும் பள்ளியிலே படிக்கிறார்கள். பள்ளியிலே படித்துக்கொண்டே கலைகளிலும் ஆர்வம் அவர்களுக்கு அதிகம். சமீபத்திலே எனது மூத்த புதல்வன் பிரபுவின் மிருதங்க அரங்கேற்றம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது தலைமையிலே அரங்கேற்றமானது. இவர் நம்பர் 2. இவர் பேர் வந்து பிரேம். அவரும் இவர் நம்பர் 1 திருவாளர் பிரபு. இருவரும் இணைந்து எனது இசையமைப்பில் நான் எழுதிய ஒரு பாடல், அந்த பாடல் இனி ஒரு சுதந்திரம்
என்னிடத்திலிருந்து பாடுவார்கள். ஹலோ ஹலோ ஹலோ. அடுத்த பாடலை பாடுவதற்கு
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது புதல்வர் திருவாளர் கல்யாண் சரண் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கல்யாண் சரண் அவர்கள், அவரும் இசையிலே மிக ஆர்வமுள்ளவர். அப்பாவை போலவே சின்ன வயதிலிருந்தே பாடல்களில் ஆர்வம் கொண்டு பாடக்கூடியவர். அவர் எங்கள் இசை நிகழ்ச்சியிலே பாடுவது இதுதான் முதல் முறை. காரணம், இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கட்டுமே என்பதற்காக அவரை பாட வைக்கிறோம். அவர் பாடவிருப்பது அகில உலக கவி சக்கரவர்த்தி கங்கை அமரன் அவர்கள் எழுதிய பாட்டு. இன்றைக்கு தான் இவரது பாடலை நாங்களே மேடையில் கேட்கிறோம். ரொம்ப பயந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன ரொம்ப ஜாலியாக நம்மளாம் ஒரு வயசு நம்மளாம் இப்படி பாடணும். உங்கள் அப்பா மாதிரியா நம்மளாம் சின்ன பசங்க, நம்மளாம் நல்லா ஜாலியாக நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. அடுத்த பாடலை ஒரு புதுமை திருவாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர்களது புதல்வியார் பல்லவி அவர்களும் இணைந்து ஒரு பாடலை பாடப் போகிறார்கள். இருவரையும் மேடை கலைக்கிறோம். அப்பாவும் மகளும். இந்த பாடல் ஒரு புதிய பாடல். சத்யா என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை இருவரும் இணைந்து பாடப் போகிறார்கள். லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய இனிமையான பாடல். அதை விட இனிமையாக அற்புதமாக பாடப் போகிறார்கள் பல்லவி அவர்கள். ரெக்கார்டு திருப்புறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கீ கொடுக்கணும் இல்லையா? சத்யா என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை இருவரும் இணைந்து பாடப் போகிறார்கள். லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய இனிமையான பாடல். அதை விட இனிமையாக அற்புதமாக பாடப் போகிறார்கள் பல்லவி அவர்கள். இருந்து எங்கள் நிகழ்ச்சியை ரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்களை சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை அளித்த ஏசே நாதன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் அவர்களது குழுவினருக்கும். அடுத்து நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நாளைக்கே கூப்பிட்டா உங்கள் வீட்டிலே வந்து பாடுறேன், நோ ப்ராப்ளம். ஆகவே இவ்வளவு அமைதியான அழகான அற்புதமான ரசிகர்களை பெற்றதற்கு நாங்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். என்றென்றும் உங்களை மறக்க மாட்டோம். நீங்கள் அழைத்த போதெல்லாம் நாங்களும் வருவோம். நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்களும் வருகிறீர்கள். ஆகவே நீங்கள் வருகிற போதெல்லாம் நீங்கள் கேட்கிற பாடல்களையெல்லாம் நாங்கள் பாடுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிறந்ததே அதற்குத்தான் என்று உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, எவ்வப்போதும் உங்களை மறவாத இதயம் கொண்ட எங்கள் குழுவின் சார்பாகவும் எஸ்பி பாலசுப்ரமணியம், திருவாளர் எஸ் என் சுரேந்தர், சித்ரா, இந்திரா மற்றும் எங்கள் இசைக்குழு அனைவரின் சார்பாகவும் அண்ணன் இளையராஜா அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று எஸ்ஏ நாதன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you.